சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா ப்ளீஸ்மா ரிலாக்ஸா இருங்க. வாசுதேவன் சாருக்கு அப்படி ஆனதும் நானே ஒரு நாள் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? பாவமா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நீங்க வருத்தப்படாதீங்க, அதான் நாங்க எல்லாருமே இருக்கோம்ல. அப்புறம் என்னம்மா? பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். இனியாவது கொஞ்சம் தைரியமா இருங்க. எப்ப என்ன நடந்தாலும் சந்திக்க தயாரா இருங்க. தப்புக்கும் தவறுக்கும் ஒரு சின்ன இடைவெளிதான். நாம சின்னதா தவறும் போது அந்த ராஜப்பா மாதிரி ஆளுங்க தப்ப பக்கம் நம்மள அழைச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம தவற நம்ம திருத்திக்கும் போது அவங்க நமக்குள்ளலாம் வரதில்ல. நம்ம தவற திருத்திக்காம மறுபடியும் மறுபடியும் தவறு செய்ய அது தப்பா மாறி ராஜப்பா பொற்கொடி மாதிரியான ஆளுங்களுக்கு தெரிஞ்சு நம்மள தப்பான பாதைக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. நாம தப்பு வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயந்து அவங்கள கேள்வி கேட்காம இருக்கோம். அவங்களுக்கு இப்படி பயந்து பயந்து வாழ்றோம். அதே மாதிரி எனக்கு எதுக்கு இந்த வம்பு? நான் யாரு வம்புக்கும் போக மாட்டேன்னு ஒதுங்கெல்லாம் இருக்காதீங்க. யாரு தப்பு செஞ்சாலும் கேள்வி கேளுங்க. தவறு செஞ்சா திருத்திக்க சொல்லுங்க. நீங்களும் திருந்துங்க. அந்த மாதிரி நாம இருந்தோம்னா இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட வர மாட்டாங்க. அதனால தைரியமா இருங்க. கலெக்டருக்கு தான் அவங்க பயப்படுவாங்க, உங்களுக்கு எல்லாம் பயப்பட மாட்டாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இப்ப நீங்க தைரியமா போங்க. அடுத்து எந்த கலெக்டர் வந்தாலும் அவங்களுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுங்க. இப்ப எல்லாரும் போயிட்டு வாங்க. உங்க அன்புக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பயத்தினாலதான் நாங்க பேசாம இருந்தோம். இப்ப எங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் எங்களை நாங்க திருத்திக்கிறோம் கலெக்டர் அம்மா. எங்க கண்ணை திறந்து வச்சதுக்கு நன்றி மேடம். அப்ப நாங்க போயிட்டு வரோம் கலெக்டர் அம்மா. போயிட்டு வாங்க. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் ராசாத்தி. எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களை நீங்க கை தூக்கி விடுவீங்க. அவங்களும் உங்களை வாழ்த்துவாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. வரம்மா. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. வாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அவ என் பேத்திய பார்த்து அந்த வார்த்தை சொல்லலாம். அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவளை ஆஞ்சு போடுற ஆஞ்சி. அந்த வாயில வசம்ப வச்சு தேய்க்கிறேன். அவளுக்கு வாய் முழுக்க கொழுப்பு. அந்த கொழுப்ப எப்படி கரைக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். ஏன் அப்பதான் இப்படி கோவப்படுறீங்க? இது என்ன பக்கத்து வீட்டு பிரச்சனையா இல்ல கொழாடி சண்டையா? கலெக்டர் ஆபீஸ் பிரச்சனை. சுந்தரி எல்லாம் பாத்துப்பா, நீங்க ஒன்னும் பேசாதீங்க. உங்களுக்கு வேணும்னா அவ கலெக்டரா தெரியலாம், ஆனா அவ எப்போ எனக்கு பேத்தி தான். என் பேத்திய யார் எது பேசினாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன். எவ்வளவு வாய் துடுக்க அவளுக்கு. ஏன் முன்னாடியே என் பேத்திய பத்தி பேசுறா? ஐயோ, இந்த பேச்சை கேட்டதுக்கே அப்பதான் இப்படி துள்றாங்க. இன்னும் சுந்தரி முழுசா சொன்னா அவ்வளவுதான். எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு தான் மறு வேலை பாப்பாங்க போல. அப்பத்தா, உன் பேத்தி என்னை பெரிய படிப்புக்கு படிக்க வச்சு கலெக்டர் ஆக்காம இருந்திருந்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கலெக்டருங்கிறவங்க பொது வாழ்க்கை வாழணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதா செய்யும். பொறுத்துக்கிட்டு தான் அப்பத்தா ஆகணும். அவளுக்கு பயந்துதான் நீ வேற ஊருக்கு போறியா? போக வேண்டாம், அவளை நான் பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு. ஊருக்கு போறாளாம். ஊருக்கு நீ இங்கதான் இருக்க. அவ என்ன செய்யறான்னு பாப்பமே. அப்பத்தா, இது நான் எடுக்கிற முடிவு மட்டும் இல்ல, அரசாங்கம் எடுக்கிற முடிவு. அப்பத்தா, அவங்க எந்த ஊருக்கு போக சொல்றாங்களோ அங்கதான் நம்ம போய் ஆகணும். நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்பத்தா. அரசாங்கம் போக சொன்னா போகணும். இவளுக்கு பயந்தெல்லாம் போக கூடாது. பொற்கொடிக்கு பயந்துட்டு போகல. அரசாங்கம் போக சொல்றாங்க, நான் போறேன். போதுமா?
அப்படின்னா சரி. நாம எந்த ஊருக்குமா போறோம்? தெரியலையேம்மா, இன்னும் 3 நாள் கழிச்சு தான் தெரியும். சாமி, கேஎஸ் மாஸ்டர் இருக்க ஊர்லயே எங்க அம்மாவுக்கு வேலை கிடைக்கணும். என்னத்தா யோசிக்கிற? அதுவா, புது ஸ்கூல் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். ஸ்கூல் எப்படி இருந்தா என்ன? நீ கவனமா படிச்சா போதும். நான் இப்பெல்லாம் நல்லா படிக்கிறேன். என் மிஸ் கிட்ட கேட்டு பாருங்க. பட்டு வாடி. நீ நல்லா படிப்ப செல்லக்குட்டி, எனக்கு தெரியும். சும்மா உன்னை வம்பிழுத்த தங்கம். ஓ, அப்படியா? அப்பா, சு, 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 சு. ஐயோ, நீ செல்ல பெரிய பாட்டி. ஓ, நீ என் தங்க குட்டி கொழுக்கட்டை. பரவாயில்ல சார், வந்த ஒரு வாரத்துல குழந்தைங்க எல்லாம் கேஎஸ் மாஸ்டர்னு சொல்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டீங்களே. என்ன மந்திரம் போட்டு வச்சிருக்கீங்க? எனக்கும் சொல்லி கொடுங்களேன். சார், தந்திர மந்திரம்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு பேசிக்காவே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால குழந்தைங்களுக்கும் என்ன பிடிக்கும், அவ்வளவுதான். என்ன சார் இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? குழந்தைங்களை நம்ம கிட்ட பழக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க என்னடனா இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். குழந்தைங்களா நாமளும் மாறினோம்னா பிள்ளைங்க தன்னால வர போறாங்க. இது என்ன பெரிய விஷயம்? இங்க அதுதான் பெரிய விஷயம். குழந்தைங்களா மாறி என்னத்த சொல்றது? குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணா பெரியவங்களா மாறி திட்டதான் தோணுது. குழந்தைங்களை எங்க கொஞ்சம் தோணுது. அந்த அளவுக்கு என்னால கட்டுப்படுத்த முடியல சார். அங்கதான் தப்பு பண்றோம் சார். அவங்க தெரியாம தவறு பண்ணாங்கன்னா நம்ம மெதுவா சொல்லி சரி பண்ணணும். அதை விட்டுட்டு திட்டுறத அடிக்கிறது எல்லாம் பண்ணா குழந்தைங்க நம்ம கிட்ட ஒட்டாது சார். இப்ப புரியுது சார். நானும் இனி குழந்தைங்களா இருக்க ட்ரை பண்றேன் சார். நாம ஒழுங்கா இருந்தா குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சார். அதானே நம்மளோட வேலையே. சரி, ஓகே, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், பாப்போம். பாத்து மெதுவா. அப்பா, இது பெரிய ஸ்கூலா இருக்குதுல்ல? ஆமா, இங்கே நீ +2 வரைக்கும் படிக்கலாம். அப்படியாப்பா? ஆமா, நீ நல்லா படிக்கணும், சரியா? சரிப்பா. அப்பா, என்ன அகிலன்? தமிழ் இங்கே வந்தா நல்லா இருக்கும்ல?